தஞ்சாவூர் மக்களே, நலமுடன் இருக்கீர்களா? மழையெல்லாம் விட்டுருச்சா? தீபாவளிக்கு அடுத்த நாள் உங்கள் ஊரில் எடுத்த வீடியோ தான். என் ஃப்ரெண்டு வீட்டு பால்கனியில் வந்து இவ்வளோ அழகான பூக்களை கொடுத்துருக்குற இந்த அழகி யார் தெரியுங்களா? புன்னை மரம். அதாவது புங்க மரம் பார்த்துருப்போம். இது வந்து புன்னை மரம், கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். தஞ்சாவூருக்கு அடுத்து புன்னை நல்லூர், அங்கே மாரியம்மன் டெம்பிள் கூட ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? அந்த ஊரில் நிறைய புன்னை மரங்கள் இருந்ததுனால தான் அந்த ஊருக்கே புன்னை நல்லூர் அப்படின்னு பேர் வந்ததாக வரலாற்றுலாம் இடம் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பறவை தான் கொண்டு வந்து இந்த விதையை போட்டு அது என்னன்னே தெரியாமல் அவங்களுக்கும் வளர்ந்துருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். பூக்கள், இலைகள், பட்டை அப்படின்ட்டு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அடுத்தடுத்து பார்க்கலாம். மழை பெற போகுதே அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, புன்னை மரம் அதிகப்படியான பூக்கள் பூத்துச்சுன்னா சீக்கிரமாக மழை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதில் கொட்டைப்பாக்கு சைஸ்க்கு ஒரு காய் இருக்குங்க. அந்த விதைகள்லேருந்து எடுக்கிற ஆயில் 1 லிட்டர் 1000 rupees. 4-5 விதை எடுத்துகிட்டு வந்துட்டு முளைக்க போடலான்னு. ஹாப்பி கார்டனிங்.